பவித்ரா காப்பி இருக்கு, அம்மா கூட்டி போடு. காபி எல்லாம் வேணும். பிள்ளை எப்படி இருக்கும் போதுதான் காபி குடிப்போம். பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு செல்லும். டாக்டர், நாங்க போய் உள்ள என் பிள்ளை பார்க்கலாமா? அப்படிலாம் பார்க்க முடியாது, இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ என் பிள்ளை எப்படி இருக்கு? பொழைச்சுக்குவான்ல? அவர் ஸ்டொமக் வாஷ் பண்ணி உள்ள இருக்க பாய்சன் ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆயிட்டாரு. பட் பல்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். எப்படியும் 2 hours ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி நடத்துறவளே, என்ன டாக்டர் பெத்த பிள்ளைய பார்க்க விட மாட்டேன்றவளே. சத்தம் போடாது, இது ஆஸ்பத்திரி. டாக்டர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லிட்டு போறாரு. சும்மாரியா, பிள்ளை சாக கிடக்குது, சிரிச்சுக்கிட்டு உட்காருன்னு இவங்க வேலை சொல்லலாம். ஆனா நீ சொல்லிடாதுவியா, பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உலகமே 2 பேருமையா. நான் ஆட்டுக்கிட்டு செத்துருவேன். என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படி எல்லாம் சொல்லாது ரீபா. உங்களுக்காக தான் நான் இருக்கேன். என் வாழ்க்கைக்கு தனியா எங்கடி இருக்க அர்த்தம்? இது வெறும் உடம்பு தாண்டி. நீங்கெல்லாம் தாண்டி உசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த உடம்புக்கு எங்கடி மரியாதை? அழகு ருக்கு. இது பாரு, ஆகாஷ் ஒண்ணாகாது, அவன் பொழைச்சு வந்துருவோம்மா, பொழைச்சு வந்துருவான். என்ன தெரியாம நான் பண்ண தப்புதான். பிள்ளை எப்படி வந்து படுக்க வச்சிருச்சோன்னு என் நெஞ்சு பதறி துடிக்குதேயா. நடந்ததெல்லாம் நல்லா தெளிவா எழுதிருக்கீங்க. இது போதுமா? கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு உங்களை கோர்ட்ல ஒப்படைச்சிறேன். எவனும் தப்பிக்க முடியாது. சரி சார், அப்புறம் மோகனோட பாடி எப்ப சார் கிடைக்கும்? போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் இன்னைக்கு வரல, நாளைக்கு வந்துருவாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடி கொடுத்துருவாங்க. நீங்க சென்னைக்கு கொண்டு போறேன்னா வண்டி ஏற்பாடு பண்ணி தர, சர்டிபிகேட்டும் வாங்கி தரேன். இல்ல சார், நாங்க ஊருக்கு கொண்டு போகல, இங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடுறோம். சரி, அந்த ஒரு லேடிஸா இருக்கிறாங்களே, நீங்க எப்படி? பொம்பளை வச்சாலும் கொள்ளி எரியும் சார். ஒரு நல்ல ஆம்பளைய நம்பி இவ வாழ வந்தா, அவரை இந்த மாதிரி ஆம்பளைங்க கொன்னுட்டானுங்க. ஆம்பளைங்களால இவ வாழ்க்கையில அழிவுதான் வந்துச்சு. ஆம்பளைங்க செஞ்ச அழிவு வேலைக்கெல்லாம் நாளைக்கு கொள்ளி வைக்க போறோம். ஒரு பொம்பளை அவ வாழ்க்கைய அவளே தீர்மானிக்கிறதான்னு இவ வாழ்க்கைய அழிச்சாங்க. உங்களைத்தான் ஆம்பளை துணை இல்லாம இவ வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் சார் இவளுக்கு துணையா நாங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கோம். அப்பா அண்ணன் இவளோட வாழ்க்கையில ஆம்பளைங்க பண்ண எல்லா அட்டூழியங்களுக்கும் வைக்கிற கடைசி கொள்ளியா இது இருக்கட்டும் சார். ஆம்பளைங்களுக்கு பொம்பளை அடிமையா அடங்கி இருக்கணுங்கிற அக்கிரமத்துக்கு நாங்க கொள்ளி வைக்கிறோம். ஐ அப்ரிசியேட் யுவர் கான்ஃபிடன்ஸ். அப்போ நாளைக்கு இங்கே கிரிமேட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ சார். பாத்தியாடா, அவ பேசுறத பாத்தியாடா? இவதான் கொள்ளி வைப்பாளா? கொள்ளி பெரிய பட்டினத்தார் பேத்தி இவ. பாஸ், ஏதாவது பேசி வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிறாங்க பாஸ். இப்ப நான் எப்படி நூல் விடுறேன் பாரு பாரு. அழாதம்மா. சாருமா, உனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இது வெளியூர் பாரு, இங்க வெறும் கான்ஃபிடன்ஸ் மட்டும் பத்தாது, ஏதாவது ஆம்பளை துணையும் வேணும். உனக்கு துணைக்கு யாரும் இல்லையா, நீ பயப்பட வேண்டாம். நானும் சிவாவும் இருக்கோம். We are always at your service. இவங்களை ஏன் சார் பிடிச்சு வச்சிருக்கீங்க? இவனுங்க 2 பேரும் கொலை நேர்ல பாத்திருக்காங்க. இவனுங்க அந்த ஏரியாக்கு அந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. கொலை செஞ்ச அடியால ஒருத்தன் இவங்க வந்த கார்ல தான் சென்னையில இருந்து நெல்லூருக்கு வந்திருக்காங்க. இவனுங்க முழுக்கிற முடியே சரியில்லை. விசாரிக்கதான் கூட்டிட்டு வந்துட்டோம், ஆனா இன்னும் விசாரிக்கல. விடாதீங்க சார், நல்ல தெளிவா விசாரிங்க. இந்த கொலையில சம்பந்தப்பட்டவன் எவனையும் விடாதீங்க. கார் ஓட்டுனவன், கத்தி எடுத்து கொடுத்தவன் எவனையும் விடாதீங்க சார்.
எல்லாரும் பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே அலையறானுங்க. சரி சார், கிளம்புறேன் சார். சரிம்மா. ஆர்த்தி வா. பாஸ் இங்க வாங்க. பாஸ் வாய் தான் பாஸ் உங்களுக்கு சத்ரு. எதையாவது பேசி வில்லங்கத்தை இழுத்து விடாதீங்க பாஸ். இல்லடா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ ஒன்னும் சொல்ல வேணாம். நம்மள லாக்கப்ல தள்ளாம மரியாதையா வெளியில உட்கார வச்சிருக்காங்களே, அந்த மரியாதையை முத காப்பாத்துங்க. வாங்க பாஸ், வாங்கன்றல வாங்க. அப்புறம் கடைசியா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஒண்ணுமே தெரியல. சோழியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டானா, இல்ல சோழியை செய்யும் போது கையுங்களவுமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா, இல்ல சோழியை முடிச்ச பிறகு மாட்டிக்கிட்டானா, ஒண்ணுமே தெரியல. ஐயா, தேவையில்லாத வேலைன்னு உங்களுக்கு தோணலையா? புள்ள ஓடி போனது என்னமோ ஓடி போச்சு, சரி தொலையட்டுமேன்னு விடாம அந்த பிள்ளையும் பையனையும் வெட்டியே தீர்வேன்னு அலைஞ்சு இப்ப பாருங்க அது நம்ம தலையிலேயே விடிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க வக்கீல், இந்த யோசனை கேட்கறதுக்காக நான் உங்ககிட்ட வரல. என் கௌரவத்தை எப்படி காப்பாத்திக்கணுங்கிற அறிவு என்கிட்ட இருக்கு. ஒரு ஊரு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எனக்கு எதுவும் சொல்லாதீங்க. செஞ்ச விஷயத்துல மாட்டிக்கிட்டான், இப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழி, அதுக்கான சட்ட ஆலோசனை மட்டும் சொல்லுங்க வக்கீல் சார். தர்ம உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்க ஐயா, இந்த மாதிரி காரியத்துக்கு உங்க பையனையே அனுப்புவீங்க? எல்லாமே ஒரு ஆவேசத்துல நடந்துருச்சு வக்கீல் சார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னை விட என் மகன் ரொம்ப கொதிச்சு போயிட்டான். அதனாலதான் அவன் அனுப்பிச்சேன். அவன் போனதுனாலதான் அவங்க இருக்கிற இடத்தையே கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த இடத்த கண்டுபிடிச்ச உடனே இவன் கூட இருந்த பசங்களை வச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா இவனே உணர்ச்சி வசப்பட்டுட்டான். அதுதான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போன் போட்டது இல்லாம சோழியை முடிச்சிட்டீங்களான்னு வேற கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க தான் இங்க இருந்து அந்த கோஷ்டியை ஏற்கிறதா அந்த ஊர் போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப உங்களையும் அரெஸ்ட் பண்ணறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஐயா. என்ன வக்கீல் சார் குண்டை தூக்கி போடுறீங்க? நான் போன்ல பேசுறது தப்பா போச்சோ சார்? நான் உள்ள போயிட்டா என் மவனை யார் காப்பாத்துறது? பேசாம நான் தலைமுறை வைட்டா. போன்ல பேசுனது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க ஐயா. போன் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த போன்ல பேசுனது நான் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா தலைமுறை வானீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர் போலீஸோட சந்தேகம் ஊர்ஜிதமாயிடும். நீங்க தான் செய்ய சொல்லியிருக்கேன்னு சொல்லி தெளிவா முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தலைமறைவு குற்றவாளின்னு பிடி வாரண்ட் வேற கொடுத்துருவாங்க. நீங்க வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுங்க ஐயா. பதுங்கிறத விட பாயறது தான் பெட்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வக்கீல் சார். போலீஸ் உங்களை தேடி வந்தாலும் இங்கே தான் வரும். உங்களை நெல்லூர்ல யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பேசாம நெல்லூர் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். பிரச்சனை ஆகாம இருக்கிறதுக்கு நானும் உங்க கூட வரேன். கொலை நடந்துச்சா இல்ல கொலை முயற்சி தானா, இப்படி எதுவுமே தெரியாம நாம இங்க உட்காந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது ஐயா. நேர்ல போய் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பல அடுத்த மூவ் என்னன்னு தீர்மானிக்கலாம். கவலைப்படாதீங்க ஐயா. நீங்களே கூட வரேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்தாங்க வக்கீல் சார். ஐயா இப்ப எதுக்கே அந்த பணம்? எப்படியும் காரியத்தை முடிச்ச உடனே உங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். அப்பப்போ பைசல் பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம பாலிசி. இந்தாங்க வச்சுக்கங்க. தேங்க்யூ சார். முதல்ல அந்த ஊர் சுடுகாட்டுக்கு போகணும். சுடுகாட்டுக்கா? எதுக்குயா? வக்கீல் சார், பாம்புங்கள்லயே கொம்பேரி மூக்கன்னு ஒரு பாம்பு இருக்கு. அதை யாராவது அடிச்சுட்டா அவங்கள போட்டு தள்ளிடும். அதோட விடாது, நேரா சுடுகாட்டுக்கு போய் அவங்கள எரிச்சாங்களா புதைச்சாங்களான்னு மரத்துல ஏறி எட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் போகும். அதே மாதிரி மனுஷங்கள கொம்பேரி மூக்க நான் தான். அம்மா, மோகன் பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த பாடி வாங்கிக்கிங்க. வெங்கடேஷ் பாடி 2 மணிக்கு கிடைக்கும். அதே அவங்க சொந்தக்காரர் ஊருக்கு கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். கிரீமேஷன் கிரவுண்ட்ல ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி. ஒரு வேன் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாடி டெலிவரி ஆச்சுன்னா நீங்க அந்த வேன்ல ஸ்ட்ரைட்டா கிரீமேஷன் கிரவுண்ட் கொண்டு போய் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. சார்ஜ் சேமா அது கொடுத்துடுங்க. சரிங்க சார், கொடுத்துட்றேன். పర్వాలేదమ్మా. ఈ ఫామ్లో అమ్మాయి సిగ్నేచర్ చేయాలి బాడీ డెలివరీ కోసం. సరే. ఆర్తి, ఇదిలో సైన్ பண்ணம்மா.
பாரு, என்ன பாரு. 2 பேரும் சேர்ந்து மும்பை போலான்னு சொன்னீங்க மோகன். இப்ப இப்படி ஆயிடுச்சு. நான் விட மாட்டேன். கொண்டு போகாதீங்க. நீங்க எல்லாரும் வண்டியில இருங்க. போய் ஏறுங்க, ஏறுங்க. మగ చూసేవాళ్ళని చూసుకోండి. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். கடைசியெல்லாம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். వాడిని ముయ్యపోతారు చూసుకోండి. மூடாதீங்க. மூடாதீங்க. பெரிய புரட்சிக்காரங்களாடி நீங்களா? கோழிங்க கூவி எப்பவுமே பொழுது விடிஞ்சதில்லை. பொம்பளைங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பொம்பளைங்களா சேர்ந்து கொள்ளி வைக்கிற அளவுக்கு கொழுப்பேறி திரிறீங்களா? ஏயா, ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற பொம்பளை அந்த உசுறு இந்த உலகத்தை விட்டு போகும்போது வழி அனுப்புறதுக்கு உரிமை இல்லையா? அப்போ எல்லா காரியத்தையும் நீதான் நடத்தி முடிச்சிருக்கல்ல? ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி 2 பிள்ளைங்களை என்கிட்ட அனுப்பிச்சு அப்படி இப்படின்னு பேச விட்டு உன் பக்கமே என்ன திரும்ப விடாம பாத்துக்கிட்ட. ஆனா ஒரு பக்கம் சத்தமே இல்லாம இந்த ஓடுகாலிய ஓட விட்டுருக்க. நீங்க சொல்ற மாதிரி இவளோட காதல் விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு சாவை நான் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். அப்படி என்னங்க அவ பெரிய பாவம் பண்ணிட்டா? காதலிச்சிருக்கா, அவ்வளவுதானே. இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து நடந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக இவங்களை துரத்தி துரத்தி கொடூரமா ஒரு கொலையை பண்ணிருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்க பதில் சொல்றத பத்திலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என் பையன் இந்த தொழிலுக்கு கொஞ்சம் புதுசு, அதான் கை குச்சத்துல இந்த ஓடுகாலிய போடாம விட்டுட்டான். அதனாலதான் சொந்தம் கொண்டாடிட்டு நீ வந்திருக்க. இல்லனா இவள போட்டிருந்தானா நீ இந்த பக்கமே வந்திருக்க மாட்டிய. ஏதோ 2 அனாதை பொண்ணுன்னு சொல்லி அவன் தூக்கி போட்டு கொளுத்திருப்பான். ஏய், அவளுக்கு அப்பன் நானே கவலைப்படல. உனக்கு என்ன இவன் மேல அப்படி ஒரு அக்கறை? நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும்
இவளை காப்பாத்த முடியாது. இவளோட சாவு என் கையால தான். மிருகம் கூட அடிச்சு உசுர தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் வாயில வழியிற ரத்தத்தை தொடச்சுக்கும். ஆனா இப்படி வாயில, வார்த்தையில, நினைப்புல இப்படி எல்லாத்துலயும் ரத்த கவுச்சியோட அலையிற நீங்க மனுஷனே இல்ல. ஏன் இப்படி ஜாதி வெறி, ரத்த வெறின்னு சொல்லி அலையறீங்க? முதல்ல நீங்க மனுஷனா மாறுங்க, அப்புறம் ஆர்த்திக்கு அப்பாவா இருக்கலாம். நான் ரொம்ப பெரிய மனுஷன், நீ சாதாரண பொம்பளை. எனக்கு எதிரியா இருக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். போலீஸ்காரங்க வந்து கேட்பாங்க, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீ இந்த பிரச்சனையில இருந்து ஒதுங்கி உன் புரட்சி எல்லாம் 4 செவுத்துக்குள்ள உன் ஹாஸ்டல்ல வச்சுக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இவளை விட்டு கிளம்பு, கிளம்பு. போறேன், ஆனா இவளை விட்டு போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்னையும் கொன்னுடுவீங்களா? செய்யுங்க, பாப்போம். நான் ஒன்னும் அவளை நல்லவன் இல்ல. நடந்ததெல்லாம் நீ பார்த்தல்ல. உன்னை காப்பாத்திக்கணும்னா கூட வந்திருக்கிற இந்த பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு நீ கிளம்பு. ஆர்த்தியை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், நீங்க எந்த அளவுக்கு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்ளோ நல்லவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளை உங்ககிட்ட விட்டுட்டு போவேனா? நான் அந்த அளவுக்கு கெட்டவ இல்ல சார். நீ உன்னை பத்தி கவலைப்படு, இந்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்படு, உன் ஹாஸ்டலை பத்தி கவலைப்படு, உன் புருஷனை பத்தி கவலைப்படு, உன்னோட பிள்ளைங்களை பத்தி கவலைப்படு. அத்தோட நிறுத்திக்க. இவளை நீயா பெத்தவன் நான் இருக்கேன். நான் இவளை பாத்துக்கிறேன், நான் கவலைப்பட்டுக்கிறேன். அம்மா, நீ குழந்தைங்களா, உங்க மேடம் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டு போங்க. கிளம்புங்கடி. சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த அம்மா என்னமோ விவேகானந்தர் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க அந்த ஓடுகாலியை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க யாருக்குமே உயிர் மேல ஆசை இல்லையா? ஆர்த்தியை அப்படியே விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க. வாங்கடி.